ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க, என்ன போஸ்டிங் கால்பார் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அந்த போஸ்டிங் பர்மனெண்ட்டா டெம்பரரி போஸ்டா, ஸோ இந்த பதவிக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், கல்வி தகுதி என்ன, சம்பளம் எவ்வளோ தராங்க, வயது வரம்பு, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது, எந்த தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும் போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நாம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு அருமையான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிக்கு ஆட்கள் எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னா, நேர்முக தேர்வு மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஆண் பெண் 3ஆம் பாலினத்தவர், ஸோ அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். முதல்ல நம்ம எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன போஸ்டிங் கால்பார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் பயிற்சி. ஸோ உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், தொழிலாளர் பயிற்சின்றீங்க, ஸோ இது பர்மனன்ட் ஜாபா டெம்பரரி ஜாபா? இது பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு இந்த சந்தேகம் விடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த பயிற்சியின் போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோன்றது ஊதியம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அடிப்படையில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இந்த பயிற்சி காலத்தில் உங்களுடைய பணித்திறன் நன்னடத்தை இதை பார்ப்பாங்க, ரைட்டுங்களா? உங்களுடைய இந்த பயிற்சி காலத்தில் உங்களுடைய பணித்திறன் மற்றும் நன்னடத்தை இதை பார்த்து பணி நிரந்தரம் செய்வது குறித்து பரிசீலிக்கப்படுவார்கள் அப்படின்னு குறிப்பில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்கிங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் ஃபோட்டோவை ஒட்டிட்டு ஃபோட்டோவுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. விண்ணப்பதாரர் பெயர், அதற்கு நேரம் உங்களுடைய பெயர் எழுதிருங்க, தந்தை பெயர் எழுதிருங்க, பிறந்த தேதியை எழுதிட்டு 1/7/2024 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டும் எழுதிருங்க. பாலினம் ஆண் பெண் 3ஆம் பாலினத்தவர். நீங்கள் என்னன்றது அந்த பக்கத்திலே பாக்ஸ் இருக்கும், ஸோ அதை டிக் பண்ணிவிடுங்க. விண்ணப்பிக்கப்படும் பதவி பயிற்சி தொழிலாளி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா எந்த வகுப்பினை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த வகுப்போ அதை டிக் பண்ணிவிடுங்க. முன்னுரிமை தகுதிக்கான விவரம் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அடிப்படையில் நீங்கள் முன்னுரிமை கோருகிறீர்கள்ன்றத அந்த பாக்ஸ் நீங்கள் டிக் பண்ணுற மாரி இருக்கும், ரைட்டுங்களா? அதுக்கடுத்த மதம், கல்வி தகுதி மற்றும் பயிற்சி மொழி, அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆதார் எண் எழுதணும், சொந்த ஊர் மற்றும் வட்டம், அதுக்கடுத்த முழு முகவரி எழுதணும், முன் அனுபவம் இருப்பின் அதனுடைய விவரம், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பின் அதனுடைய விவரங்கள் எழுதணும். ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுவிடுங்க. பூர்த்தி செய்த பிறகு பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்க முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். பதிவு தபால் அப்படி இல்லைன்னா துரித தபால் மூலமாக அவர்கள் கொடுத்திருக்க முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ இந்த பதவிக்கு எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும், என்னைக்குள்ள விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா
தகுதியுடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தை கீழ்கண்ட படித்துள்ளபடி A4 அளவு தாளில் தட்டச்சு செய்து செயலாட்சியர் தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் பதனிடும் ஆலை லிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டிருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். ஈரோடு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பதிவு அஞ்சல் மூலமாகவோ துரித அஞ்சல் மூலமாகவோ நீங்கள் வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கிருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் பதனிடும் ஆலையில் இதற்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் பதனிடும் ஆலையில் தொழிலாளர்கள் தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் பதனிடும் ஆலையில தொழிலாளர்கள் பயிற்சி அப்ரெண்டிஸ் ஒர்க்கர் காலி பெண்களுக்கு தகுதி வாய்ந்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தொழிலாளர்கள் பயிற்சி கால ஊதியம் நாள் ஒன்றுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வருடம் வரைக்கும் எவ்வளவோ 2ஆம் ஆண்டு வரை வந்து கொடுத்துருக்குறாங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2024 அன்று உள்ளவாறு 18 முதல் 32 வயது. மொத்த காலிடங்கள் எண்ணிக்கை 30. ஸோ இதற்கான இனர்சூழ்ச்சி விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிடி ஜென்ரல் 4. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இனசூழ்ச்சி வாரியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கேட்டிங்களா? கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் ஆகிருக்கணும். குறிப்பு: பணி நியமனம் செய்யப்படும் தொழிலாளர்கள் 2 வருட பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டு பணித்திறன் மற்றும் நன்னடத்தை ஆகியவற்றின் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய பரிசீலிக்கப்படுவார்கள். நான் முன்னாடி சொன்னேன்ல, பணித்திறன் மற்றும் நன்னடத்தை ஆகியவற்றின் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய பரிசீலிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அரசு விதிகளின்படி நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீடு மற்றும் இனசுழற்சி முறை பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு விதிகளின்படி வயது தளர்வு அனுமதிக்கப்படும். நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு தகுதி வாய்ந்தோர் தேர்ந்தெடுக்கப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நேர்முக தேர்வு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.